இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, அம்மா, என்ன மாயா இது? ஏய், நீ இந்த பக்கம் வந்து படுவா. இந்த அம்மா வந்து காரியத்தை கெடுத்துருச்சு. ஏய், வாய மூடிட்டு படுங்க. தனா, நான் டவுன் வரைக்கும் போறேன். உனக்கு ஏதாவது வாங்கணுமா? இல்ல மாமா. ஏய் தனா, ஏய் லூசு, நீ எதுக்கு மேலே ஏறின? இந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான். ஏன் என்கிட்ட சொன்னா நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா? இப்ப பாரு, பொருளை கீழே போட்டேன். தனா, வேண்டாம் கதிர், வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுது. ஏய், தனா, சொல்றது கேளு. என்னாச்சு? சின்ன மாமா. ஏய் தனா, என்ன தனா? சின்ன மாமா. டேய், டேய், என்ன டார்ச்சர் தனா, பண்றான்? இருடா. ஒழுங்கா சாப்பிடு. அவன் என்ன டார்ச்சர் பண்றான்? டேய், உள்ள தச்சு பொண்ணு, டைம்க்கு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாடா. என்னன்னு கேளு. டைமுக்கு சாப்பிட வேண்டியதானே தானா? ஐயோ மாமா, காலையில இளநீர், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே இப்பதான் குடிச்சே முடிச்சேன். அது போதாதுன்னு இப்ப சத்து மாவு குடுக்கறான். இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுறது? டேய், ஏன்டா? கர்ப்பமா இருக்கால்ல, நான் தானே பாத்துக்கணும். தனா, நீ போமா. தேங்க்ஸ் மாமா. டேய், டேய், அவ கர்ப்பமா தான் இருக்கா. அதுக்காக 2 நாள்ல சாப்பிட வேண்டியதை ஒரே நாள்ல சாப்பிட முடியாதுடா. பசி எடுத்தா அவளே சாப்பிட போறா. டேய், போடா. இல்லடா. என்ன, அவ கர்ப்பமா இருக்கா, நீ தான் பாத்துக்கணும் அதானே? தெரியுது, போய் தொலை. இது என்ன பண்றது? இந்த நீ சாப்பிடு. ஏய் தனா, டேய், அத்தை, பசிக்குது, சீக்கிரம் எடுத்து போடுங்க. அக்கா, எனக்கு மில்லுக்கு நேரமாச்சு, சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் வைக்கா. நான் பரிமாறுறேன். வயித்துக்கு சாப்பிடணும், சரியா? சரிப்பா. குடுங்க பாட்டி, நான் பரிமாறுறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் பரிமாறுறேம்மா, நீ போய் உட்காரு. அம்மா, என்ன? நீ போய் உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். போங்க. அனி, கொடுங்க, நான் பரிமாறுறேன். அக்கா, உன்னதானே எனக்கு சாப்பாடு வைக்க சொன்னேன், நீ வந்து எனக்கு வை. என்னடா, உன் பொண்டாட்டி தானே வைக்கிறா, சாப்பிட. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. அக்கா, நீ வாங்கி வைக்கா. அக்கா, நீ வாங்கி வைக்கா. பேசாம சாப்பிட. அண்ணனே சாப்பிடுறாருல்ல. நீ வை, இல்லனா எனக்கு வேணாம். இவ வைக்க கூடாது. அண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மறந்தே போச்சுண்ணே. நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன். இப்ப என்ன முக்கியமான வேலை? உட்கார்ந்து சாப்பிட்டு போ. இல்லண்ணே, அவசரமா மில்லுக்கு போகணுண்ணே, அதான். நீயே சாப்பிடாம போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்னடா பிரச்சனை? அவ வச்சா வேண்டான்னு சொல்லிட்டு பத்மாவை சாப்பாடு வைக்க சொல்ற. அப்படி என்ன உங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை? சொல்லு, கேக்குறல்ல? இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. எத்தனை நாளைக்கு அதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே தீரும். கதிர்,
ஏய், என்ன அப்படி பாக்குற? இல்ல உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் பார்த்ததில்ல. நீ கேஸ் சிலிண்டர் போடும்போது அது பச்சையா காக்கியான்னு தெரியாத கலர்ல ஷர்ட் போட்டிருப்பல, அந்த நிலைமையில இருந்து நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேடி பொண்டாட்டி, முதல் நாளே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகக்கூடாது. இப்போ நான் கிளம்புறேன். டியூட்டியில் ஜாயின் பண்ணதும் உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஆ, சரியா? சரி சரி. ஏய் இரு காஃபி குடி. இவரு நான் போனதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கங்கன்னு அலையாமல் ரெஸ்ட் எடுக்கும் நேரம். ம். டேய் குட்டி பையா, அம்மா ஏதாவது சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லணும். சரியா? டேய், என்னடா நீ? சொல்லுமா. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா என்ன விஷயம்னு சொல்லுமா. வாடான்னு சொல்றல, வா வா சீனு. ம். மாமா என்னம்மா? வா சொல்ற. என்ன இவ புள்ளைய தனியா கூட்டிட்டு போய் அப்படி என்ன ரகசியம் பேச போறா? என்னம்மா? டேய் சீனு, நீ என்னடா? அவ டான்ஸ் பள்ளிக்கூட ஆரம்பிக்கிறதுக்கு அவளே விட்டா கூட நீ விட மாட்ட போல இருக்கே. சும்மா இருக்கிறவள நீ எதுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்க? அம்மா இப்ப என்னதாம்மா உன் பிரச்சனை? நம்ம குடும்பம் என்ன ஆட்டக்கார குடும்பமா? நம்ம வீட்டு பொண்ணுங்க பள்ளிக்கூடம் வச்சு புள்ளைங்க முன்னாடி ஆடிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராதுடா. அப்புறம் அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொல்லிட்டு இங்க பாரு, இதெல்லாம் எதுவுமே நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. டான்ஸ் பள்ளிக்கூடம் வைக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு இடம் பாக்குற அது இதுன்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கிற வேலையை வச்சுக்காத. ஒழுங்கா போய் உன் கடை வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? மாயா படிச்ச பொண்ணு, அவளுக்குன்னு ஆசை கனவு லட்சியம் எல்லாமே இருக்குமா. ஒரு புருஷனா அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் இல்ல? ஐயோ அம்மா, நாட்டியங்கிறது ஒரு கலை. மாமாவே இதுக்கு ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்திருக்காரு. நீ என்னம்மா பழைய ஆள் மாதிரி குடும்ப பொண்ணு கௌரவம்னு என்னென்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, மாயா டான்ஸ் ஸ்கூல் வெப்பா. அதுக்கு நான் எல்லா விதத்திலையும் அவளுக்கு உதவியாவும் பக்கபலமாவும் இருப்பேன். நீ ஏதாவது சொல்லி நான் தடுக்காதமா. சபாஷ் மகனே, சபாஷ் சபாஷ்.